Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா asset properties தான் பார்க்க போறோம். asset properties transactionல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க. நமக்கு பிக் क्वेश्चनலயும் கேட்கலாம் இல்ல 2 மார்க்ஸ்லயும் செப்பரேட் பண்ணி கேட்கலாம். asset propertiesக்கு full form என்னன்னு பார்த்தோம் அப்படினா A னா atomicity, C னா consistency, I னா isolation, D னா durability. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. First operation என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா atomicity அப்படின்னா என்னன்னா ரொம்பவே சிம்பிள் திங். ஒரு டிரான்சாக்ஷன் நான் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் எல்லா ஆபரேஷனையும் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டாஸ்க் அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். எந்த இடத்துலயுமே மிட்வேல ஸ்டாப் பண்ண கூடாது. சோ ஒரு டிரான்சாக்ஷன் பார்ஷியலா நடக்காம கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஒன்னு அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அப்படி இல்லனா எக்ஸிக்யூட்டே பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக்சிட்டின்னு சொல்லுவோம். சோ அட்டாமிக்சிட்டில நமக்கு மெயினா 2 ஆபரேஷன் இருக்கு. abort and commit. abort அப்படின்னா என்னன்னா நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன், அது எனக்கு ஏதோ ஒன்னு தப்பா தெரியுது இல்ல ஃபெயில் ஆகுற ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா நான் அது வேணான்னு சொல்லி என்ன அந்த கேன்சல் பண்ணிக்கிறது. சோ நான் அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே abort ஸ்டேட்ல என்ன ஆகாது அப்படின்னா என்னால விசிபிளா இருக்காது, பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கமிட் ஸ்டேட். கமிட் ஸ்டேட்னா என்ன? நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுல இன்வால்வ் ஆகுறது. நான் அப்படி பண்றேன் அப்படின்னா என்னோட ஆக்ஷன்ஸ் நான் அதுல என்ன சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ண முடியும், என்னால பார்க்க முடியும். இதுதான் நம்ம கமிட் ஸ்டேட்னு சொல்வோம். சோ அட்டாமிக்சிட்டினா சிம்பிள் திங். ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும், அப்படி இல்லனா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே கூடாது. அந்த கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேட்டுக்கு பேரு ஆபரேஷன் கமிட். இல்ல எனக்கு கம்ப்ளீட் நடக்கவே வேண்டாம் அப்படின்னு நான் பண்றதுக்கு பேரு அபார்ட் ஆபரேஷன். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், டிரான்சாக்ஷன் T1 இருக்கு, T2 இருக்கு. இந்த T1ல ஏவை ரீட் பண்றேன். ஓகேவா? ஏல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 மைனஸ் பண்ணி ரைட் பண்றேன். B ரீட் பண்றேன். Yல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 பிளஸ் பண்ணி ரைட் பண்றேன். இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு கமிட் ஆபரேஷன்ல பெர்ஃபார்ம் ஆகுது. இது எனக்கு அபார்ட் ஆபரேஷன்ல பெர்ஃபார்ம் ஆகுது. இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. சோ எனக்கு விசிபிளா இருக்கு. இது எனக்கு கம்ப்ளீட் ஆகல. சோ என்ன ஆகுது அப்படின்னா நாட் விசிபிள் ஸ்டேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னாலே நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்? ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது நிலையான தன்மைன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பாக்குறோமோ அது கடைசி வரையுமே அப்படியே இருக்கிறது. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆஃப்டர் த டிரான்சாக்ஷனும் அந்த ஸ்டேட் எல்லாமே திங்ஸ் எல்லாமே அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிறது அப்படியே இருக்கணும். அப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். சோ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? கரெக்ட்னஸ் ஆஃப் அ டேட்டாபேஸ்னு சொல்லலாம். நம்ம டேட்டாபேஸ் கரெக்டா இருக்கிறதுக்கு பேரு நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, ட்ரீன்றது இங்க டிரான்சாக்ஷன் நடக்கும் முன்னாடி நம்மளுடைய அக்கௌண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 500 rupees இருந்துச்சு. ஓகேவா? ஏ அக்கௌண்ட்ல 500 rupees பிளஸ் பி அக்கௌண்ட்ல 200 rupees, டோட்டலா 700 வச்சிருந்தோம். இப்போ டிரான்சாக்ஷன் 1 நடக்குது. இந்த டிரான்சாக்ஷன் 1ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீட் பண்றோம் ஏவை. ஓகேவா? ஏ அக்கௌண்ட்டை நான் ரீட் பண்றேன். அந்த ரீட் பண்ணி அந்த ஏ அக்கௌண்ட்ல இருந்து 100 rupees மைனஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ரைட் பண்றேன். ஓகேவா? இப்போ டிரான்சாக்ஷன் 2ல பாருங்க, நான் ரீட் பண்றேன் பி அக்கௌண்ட்டை. இப்போ பி அக்கௌண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? ஆல்ரெடி 200 இருக்கு, அதோட பிளஸ் 100 பண்றேன். சோ நெக்ஸ்ட் ரைட் பண்றேன். அப்போ இப்ப பாருங்க, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட் எப்படி இருக்கு? ஓகேவா? டோட்டல் ஆஃப்டர் டி அக்வஸ், அதாவது டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் என் அக்கௌண்ட் எப்படி இருக்கு? ஏ அக்கௌண்ட்ல மொத்தம் எவ்வளவு இருக்கும்? ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு? 500 இருந்துச்சு. அதுல நான் மைனஸ் 100 பண்ணேன், அப்ப 400 இருக்கும். பி அக்கௌண்ட்ல ஆல்ரெடி 200 இருந்துச்சு, பிளஸ் 100 பண்ணேன், சோ 300 இருக்கும். ரெண்டையும் பிளஸ் பண்ண 700. சோ பிஃபோர் டிரான்சாக்ஷனும் எனக்கு டோட்டல் 700 இருக்கு, ஆஃப்டர் டிரான்சாக்ஷனும் எனக்கு டோட்டல் 700 இருக்கு. இந்த மாதிரி எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் என்னோட டேட்டாபேஸ் கன்சிஸ்டன்ஸா இருக்கிறது பேர், அதாவது ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஐசோலேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம டேட்டாபேஸ்ல டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ற அந்த டேட்டாஸை தான் நம்ம ஐசோலேஷன் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றோம். அதாவது இப்ப நான் ஒரு டேட்டாவை ஒரு டிரான்சாக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த டிரான்சாக்ஷன் யூஸ்ல இருக்கப்பயே அந்த டேட்டாவை இன்னொரு டிரான்சாக்ஷன்ல என்னால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் ஐசோலேஷன் சொல்வோம். சோ நான் அந்த ஒரு சூஸ் பண்ண டேட்டா எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுற வரையும் அங்க மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். இன்னொரு டிரான்சாக்ஷன்ல கொண்டு போய் அட் த சேம் டைம் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கு பேரு நான் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும்.
இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு டேட்டா இருக்கு, அதை டிரான்சாக்ஷன் 1ல பெர்ஃபார்ம் பண்றேன். எக்ஸ் பிளஸ் 100 ரைட் எக்ஸ், நான் ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பெர்ஃபார்ம் பண்ற நேரத்துல என்னால அதே எக்ஸ் டேட்டாவை டிரான்சாக்ஷன் 2ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்ப T1ல எக்ஸ் டேட்டா பெர்ஃபார்ம் ஆகி இந்த டிரான்சாக்ஷன்ல கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் என்னால T2ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ரேஷன் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டியூரபிள் அப்படின்னால என்ன, டைம் பீரியட்னு சொல்லுவோம். எவ்வளோ பீரியடுக்கு நம்மளுடைய டேட்டா பேஸ் ஈஸியா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த டியூரபிலிட்டியை சொல்றதுக்கு நமக்கு கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் வேணும். கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா என்ன, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் நம்மளுடைய டேட்டா சேமா இருக்கணும். ஓகேவா? அப்போ டியூரபிலிட்டி நமக்கு பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலே எந்த ஒரு பெர்மனன்ட் சேஞ்சஸ் பண்ணினாலும் அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கணும், கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா இந்த டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே கம்பல்சரி டிரான்சாக்ஷன்ல நடக்கிற எல்லா சேஞ்சஸும் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல ஸ்டோர் ஆயிடும். தென் நம்ம சிஸ்டமே ஃபெயிலியர் ஆனா கூட நம்மளால அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்க டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அந்த டேட்டா எதுவுமே எப்பவுமே லாஸ்ட் ஆகாது. சோ நம்மளுடைய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனா கூட இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸும் நம்ம கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல ஸ்டோர் ஆயிடும். சோ எந்த ஒரு டேட்டாவும் லாஸ் ஆகாது. இதுக்கு பேர் தான் நம்ம டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் நமக்கு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்.